ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி நகராட்சி அண்ணா பேருந்து நிலையத்தில் பயணிகளுக்கு நிழற்குடை இல்லாததால் பொதுமக்கள் வேதனை. தமிழகமெங்கும் வெயிலின் தாக்கம் 100 டிகிரிக்கு மேல் எட்டும் நிலையில் பணிக்கு செல்வோர், சுப நிகழ்ச்சிக்கு செல்வோர், கோடை விடுமுறையில் சுற்றுலா செல்வோர் என வந்து செல்லக்கூடிய பரமக்குடி அண்ணா பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருக்கக்கூடிய இடங்கள் இல்லாததால் பயணிகள் அனைவரும் பேருந்து நிலையத்தில் உள்ள கடைகளுக்கு முன்பும் நிறுத்தப்பட்டிருந்த பேருந்து நிழல்களின் ஓரமாகவும் காத்திருந்து பொதுமக்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்குகின்றனர். இது குறித்து சமூக ஆர்வலர்கள் முதல் பேருந்து நிலையத்தில் உள்ள கடை உரிமையாளர்கள் வரை பலமுறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தும் எந்த பயனும் இல்லை என்கின்றனர். ஏற்கனவே பயணிகள் அமர்ந்து செல்லக்கூடிய நிழற்குடை அமைக்கப்பட்டிருந்தாலும் அவை பயனற்று காணப்படுகிறது. காரணம், அருகில் அமைக்கப்பட்டுள்ள நகராட்சி பொது கழிப்பிடம் ஒரு நபருக்கு 10 ரூபாய் வசூல் செய்தாலும் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாமல் இருப்பதால் பயணிகள் அவ்விடத்தில் ஒதுங்குவதில்லை. ஆனால் இவை மதுப்பிரியர்கள் ஓய்வெடுக்க வசதியாக அமைத்து கொடுத்துள்ளது நகராட்சி. எந்த கட்சி கூட்டமாக இருந்தாலும், பேரணியாக இருந்தாலும், பேருந்து நிலையத்தை மையப்படுத்தி நடத்தினாலும் இதுவரை யாரும் பேருந்து நிலையத்தின் அவல நிலைகளை சுட்டிக்காட்டியதில்லை. தற்போது வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் வசதி படைத்தோர் குடிநீரை விலை கொடுத்து வாங்கி அருந்துகின்றனர். ஆனால் வசதியில்லாத மக்களோ குடிநீரை தேடி அலையும் நிலை வேதனை அளிக்கிறது என்கின்றனர் அப்பகுதி மக்கள். இனியும் இதுபோன்ற காட்சி நீடிக்குமா, இல்லை சம்பந்தப்பட்ட துறைகள் கையில் எடுக்குமா என பொறுத்திருந்து பார்ப்போம்.